ஸோ இன்னைக்கு முரளி டேட்டு 18/11/87. முரளியினுடைய தலைப்பு அந்தர்முகி மற்றும் ஏகாந்தவாசி ஸ்திதி. அந்தர்முகி மற்றும் ஏகாந்தவாசி ஸ்திதி. ஸோ இன்னைக்கு நல்ல ஒரு டாபிக் பாபா கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்ல டெப்த்தான பாயிண்ட்ஸோட நல்ல நல்ல விஷயங்கள் பாயிண்ட்ஸ் நம்ம கேட்க போகிறோம். ஸோ நாம் கேட்கும்போதே நல்ல ஒரு அவ்யக்த ஸ்திதியிலேருந்து கேட்கலாம். ஸோ யாரும் சாக்கார வதனத்தில் இருக்க வேண்டாம். நம்ம எல்லாரும் சூட்சும வதனத்துக்கு போயிடலாம். ம் இல்லையா? எல்லாருக்கும் எது பிடிச்சிருக்கு? இங்கே இருக்கிறது பிடிச்சிருக்கா? சூட்சும வதனம் பிடிச்சிருக்கா? கர்மம் செய்கிற சேவை செய்கிறதுக்காக கீழே வர வேண்டியிருக்கு. ஆனால் கூட நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான அம்மா பாபா எல்லாரும் எங்கே இருக்கிறாங்க? சூட்சும வதனத்தில் ஸ்பெஷல் மீட்டிங் எப்போ வேணால் நீங்கள் மீட் பண்ணலாம். ஃபரிஸ்தா ரூபத்தில் மம்மா பாபா ஆல்வேஸ் அவைலபிள். ஸோ நம்ம முரளி கேட்கும்போது எங்கே போய் உட்காந்துடணும்? சென்டரில், ஹாலில் எங்கே உட்காந்துருந்தாலும் மனசில் இந்த மாதிரி அனுபவம் பண்ணுங்க. நான் சூட்சும வதனத்தில் மம்மா பாபா முன்னாடி உட்காந்துருக்குறேன். மம்மா பாபா இந்த அழகான மகா வாக்கியங்களை எனக்காக சொல்கிறாங்க. சிவ் பாபா பிரம்மா மூலமாக மகா வாக்கியம் சொல்கிறாங்க, கூடவே மம்மாவும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அவ்யக்த ஸ்திதியில் அவ்யக்த வதனத்திலிருந்து நாம் கேட்கலாம். அந்தர்முகி மற்றும் ஏகாந்த வாசி ஸ்திதி. இன்று சர்வசக்திவான் பாப்தாதா தனது சக்தி சேனையை பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த ஆன்மீக சக்தி சேனை விசித்திரமான சேனை. பெயர் ஆன்மீக சேனை, ஆனால் விசேஷமாக அமைதி சக்திக்கான சேனை, அமைதி கொடுக்கக்கூடிய அஹிம்சையின் சேனை. ஸோ பாபா இன்னைக்கு சர்வசக்திவான் பாபா நம்ம எல்லாரும் எந்த ரூபத்தில் பார்க்குறாங்க? சக்தி சேனையா பார்க்குறாங்க. ஆக இந்த ஆன்மீக சக்தி சேனை எப்படி இருக்கான்? அமைதி கொடுக்கக்கூடிய அஹிம்சையின் சேனை அப்படின்னு பாபா சொல்றாங்க. எனவே இன்று பாப்தாதா அமைதி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் எந்த அளவிற்கு அமைதி சக்தியை சேமித்திருக்கின்றீர்கள்? இந்த அமைதி சக்தியானது இந்த ஆன்மீக சேனையின் விசேஷ ஆயுதமாகும். பாபா சொல்றாங்க, இந்த ஆன்மீக சேனையினுடைய விசேஷ ஆயுதம் என்னது? அமைதி சக்தி. அனைவரும் ஆயுதத்துடன் இருக்கிறீர்கள். நம்ம எல்லார்கிட்ட என்ன இருக்குதான்? ஆயுதம் இருக்கான். என்ன ஆயுதம்? அமைதி சக்தி தான் நம்முடைய ஆயுதம். ஆனால் வரிசை கிரமமாக இருக்கின்றீர்கள். அமைதி சக்தியானது முழு உலகையும் அசாந்தியிலிருந்து அமைதியாக ஆக்கக்கூடியது. முழு உலகத்தையும் அமைதிப்படுத்தக்கூடிய அமைதி சக்தியை பாபா நமக்கு ஆயுதமா கொடுத்திருக்கிறாங்க. மனித ஆத்மாக்களை மட்டுமன்றி இயற்கையை கூட மாற்றக்கூடியது. அமைதி சக்தியை பற்றி மேலும் ஆழமான ரூபத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் மற்றும் அனுபவம் செய்ய வேண்டும். இந்த சக்தியில் எந்த அளவிற்கு சக்திசாலி ஆவீர்களோ அந்த அளவிற்கு அமைதி சக்தியின் மதிப்பை, மகான் நிலையை அதிகமாக அனுபவம் செய்து கொண்டே செல்வீர்கள். ஸோ எந்த அளவிற்கு நாம சக்திசாலி ஆவோமோ அந்த அளவிற்கு இந்த அமைதி சக்தியினுடைய மதிப்பை, மகான் தன்மையை அதிகமாக அனுபவம் செய்ய முடியும்னு பாபா சொல்றாரு. இப்போது வார்த்தைகளின் சக்தி மூலம் சேவைக்கான சாதனங்களின் சக்தியை அனுபவம் செய்கிறீர்கள் இல்லையா? இப்ப நம்முடைய சேவை எப்படி போயிட்டு இருக்கு? வார்த்தைகள் மூலமாக, இந்த சாதனங்கள் மூலமாக. இந்த அனுபவத்தின் மூலம் வெற்றியை பலனாக அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் இந்த வார்த்தையின் சக்தி ஸ்தூல சேவைக்கான சாதனங்களை விட அமைதி சக்தி மிக சிரேஷ்டமானது. ஸோ எவ்வளோ நாள் நாம் வார்த்தைகளின் சக்தியால் ஸ்தூலமான சேவை சாதனங்களை பயன்படுத்தணும். ஸோ இனிமேல் நாம் என்ன பயன்படுத்தணுமா? பாபா என்ன சொல்கிறாங்க? இது எல்லாத்தையும் விட பவர்ஃபுல் டூல், சேவையிலையும் சரி சுய முன்னேற்றத்திற்கும் சரி, அமைதி சக்தி.
இந்த அமைதி சக்திக்கான சாதனங்கள் சிரேஷ்டமானது. எப்படி சேவைக்கான சாதனங்களாக படங்கள், ப்ரொஜெக்டர், வீடியோ இதெல்லாம் உருவாக்குறீங்க. அப்படி அமைதி சக்திக்கு என்ன சாதனம்? ம்? படம், ப்ரொஜெக்டர், வீடியோ எல்லாம் இப்ப நீங்க யூஸ் பண்றீங்க. ஆனா அமைதி சக்திக்கான சாதனங்கள் என்ன தெரியுமா? பாபா சொல்றாங்க, சுப சங்கல்பம், சுப பாவனை மற்றும் பார்வை, அதாவது திருஷ்டியுடைய மொழி. இந்த திருஷ்டி, சுபமான அந்த திருஷ்டி, சுபமான சங்கல்பம், சுபமான பாவனை. இனிமே நம்ம இந்த சாதனங்களை தான் பயன்படுத்தணும் இல்லையா? படம், ப்ரொஜெக்டர், வீடியோ எல்லாம் அந்த சாதனங்கள் எல்லாம் அறிவியல் சாதனங்களை பயன்படுத்துறோம். ஆனா பாபா சொல்றது என்னது? சுபசங்கல்பம், சுபபாவனை, சுபமான திருஷ்டி. எப்படி வார்த்தைகள் மூலமாக தந்தையின் படைப்பின் அறிமுகத்தை கொடுக்கிறீர்களோ, அப்படி அமைதி சக்தியின் ஆதாரத்தில் பார்வை மூலம் தந்தையின் அனுபவத்தை செய்விக்க முடியும். பாருங்க, பார்வை மூலம், அதாவது திருஷ்டி, திருஷ்டி மூலமாக கூட நீங்க பாபா பத்தி சொல்லி புரிய வைக்கிறது, நம்ம லெக்சர் எடுக்கிறது. ஆனா பாபா என்ன சொல்றாங்க? அமைதி சக்தியில இருந்து திருஷ்டி மூலமா தந்தையினுடைய அனுபவத்தை செய்ய வைக்க முடியுமா? இல்லையா? கேட்கறதுக்கே அதிசயமா இருக்கு இல்லையா பாபா சொல்ற விஷயங்கள்லாம்? எப்படி ப்ரொஜெக்டர் மூலம் படங்களை காண்பிக்கிறீர்களோ, அப்படி உங்களது நெற்றியின் நடுவில் ஜொலிக்கும் உங்களது அல்லது தந்தையின் சித்திரத்தை தெளிவாக காண்பிக்க முடியும். ம். தந்தையின் சித்திரத்தை தெளிவாக காட்ட முடியுமா நெற்றியின் ஜொலிப்பு மூலமா? எப்படி நிகழ்காலத்துல வார்த்தைகளின் மூலம் நினைவு யாத்திரையின் அனுபவத்தை செய்விக்கிறீர்களோ, அப்படி அமைதி சக்தியின் மூலம் உங்களது முகம் நினைவிற்கான விதவிதமான நிலைகளை அனுபவம் செய்விக்கும். பாருங்க, உங்களுக்கு கூட தெரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே. சோ பாபா சொல்றாங்க, ஆக அமைதி சக்தியின் மூலம் உங்களது முகம் நினைவிற்கான விதவிதமான நிலைகளை அனுபவம் செய்விக்கும். அதாவது முகத்துல பாபா முதல்ல என்ன சொல்றாங்க? உங்க நெற்றியின் நடுவில் ஜொலிக்கும் உங்களது அல்லது தந்தையின் சித்திரத்தை தெளிவாக காண்பிக்க முடியும். எப்படி நிகழ்காலத்தில் வார்த்தைகள் மூலமாக நினைவு யாத்திரையினுடைய அனுபவம் செய்விக்கிறீங்க. அதாவது நம்ம கமெண்ட்ரி கொடுக்குறோம் இல்லையா? பரந்தாமத்துக்கு போறதுக்கு, அது வந்து வார்த்தைகள் மூலமா. இப்ப பாபா சொல்றாங்க, அமைதி சக்தி மூலம் உங்களது முகம் நினைவிற்கான விதவிதமான நிலைகளை அனுபவம் செய்விக்கும். அனுபவம் செய்பவர்களுக்கு இது எளிதாக உணர முடியும். இந்த நேரத்தில் விதைரூப நிலையின் அனுபவம் ஏற்படுகிறது, அல்லது ஃபரிஸ்தா ரூபத்தின் அனுபவம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, அல்லது விதவிதமான குணங்களின் அனுபவம் இந்த சக்திசாலியான முகத்தின் மூலம் தானாகவே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பாருங்க, வார்த்தையே பேசாம அவங்கள வந்து விதைரூப நிலை, ஃபரிஸ்தா ரூபத்தை அனுபவம் செய்ய வைக்கணும். அது மாதிரி முகத்தின் மூலமாக குணங்களை அனுபவம் செய்ய வைக்கணும். எப்படி வார்த்தைகள் மூலம் ஆத்மாக்களுக்கு அன்பான சகயோகத்தின் பாவனைகளை உருவாக்குகிறீர்களோ, அப்படி நீங்கள் சுப பாவனை, அன்பான பாவனைக்கான ஸ்திதியில் நிலைத்திருக்கும் பொழுது உங்களது பாவனையை போன்று அவர்களுக்குள்ளும் உருவாகிவிடும். உங்களது சுப பாவனை அவர்களது பாவனையை பிரகாசமாக்கிவிடும். எப்படி ஒரு தீபம் மற்றொரு தீபத்தை ஏற்றி விடுகிறதோ, அதே போல உங்களது சக்திசாலியான சுப பாவனை மற்றவர்களுக்கும் சர்வசிரேஷ்ட பாவனையை எளிதாக உருவாக்கிவிடும். அதாவது இதுல என்ன அர்த்தம்னா, நாம சுப பாவனை வைக்கும் பொழுது எப்படி ஒரு தீபத்தில் இன்னொரு தீபம் ஏறுதோ, அதே மாதிரி உங்களுடைய சக்திசாலியான சுப பாவனை மூலமாக மற்றவர்களுக்கு அந்த சிரேஷ்ட பாவனை உருவாயிடுமா. இப்போ உதாரணத்துக்கு நெருப்பு இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபியூவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் ஃபயர் ஆகிடும் இல்லையா? அது மாதிரி சுப பாவனையினுடைய சக்திசாலி வைப்ரேஷன் இருந்தால் அவங்களுக்கும் என்ன ஆகிடுமா, அந்த சுப பாவனை அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். அந்த மாதிரி பாபா சொல்கிறாங்க, எப்படி வார்த்தைகள் மூலம் இப்போ நீங்கள் ஸ்தூலமான காரியங்கள் எல்லாம் செய்கிறீங்க இல்லையா? அப்படி அமைதி சக்திக்கான சிரேஷ்ட சாதனம் சுப சங்கல்பத்தினுடைய சக்தி மூலமாக ஸ்தூலமான காரியங்களையும் எளிதாக்கி விட முடியும்.
ஸோ பாபா நம்ம வந்து நீங்க வந்து அமைதி சக்தியையும் அதனுடைய சாதனங்களாக இருக்கக்கூடிய சுப சங்கல்பம் சுப பாவனை அதை நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா எல்லா காரியமும் ஈஸி ஆயிடுமா பாபா சொல்றாங்க. எப்படி விஞ்ஞானத்துல என்ன இருக்கு? ஃபோன் வயர்லெஸ் இருக்கு இல்லையா? பாருங்க பாபா 87லயே இதை பத்திலாம் சொல்லியிருக்காங்க. ஃபோன் வயர்லெஸ்லாம் யூஸ் பண்றீங்க. அதே போல இந்த சுப சங்கல்பம் எதிரில் பேசுவது போல அல்லது ஃபோன் வயர்லெஸ் மூலமாக காரியம் செய்யக்கூடிய அனுபவத்தை அது கொடுக்குமா? எது? நம்முடைய சுப சங்கல்பம். நீங்க ஃபோன் மூலமா பேச வேண்டாம். ஏதாவது ஒரு ஆத்மா ஏதோ ஒரு நாட்டில் இருப்பாங்க. ஆனா நம்ம சுப சங்கல்பத்தின் மூலமா அவங்க கூட என்ன பண்ணிக்கலாம்? வயர்லெஸ் கனெக்ஷன். ஃபோன்ல பேசுற மாதிரி இப்ப நம்ம சுப சங்கல்பம் சுப பாவனை மூலமா அந்த ஆத்மா கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம். இப்படி அமைதி சக்தியில அவ்வளவு விசேஷத்தா இருக்கு. அமைதி சக்தி சாதாரணம் கிடையாது. ஆனால் இப்போது வார்த்தைகளின் சக்திய ஸ்தூல சாதனங்களை தான் அதிகமா காரியத்துல பயன்படுத்துறீங்க. ஆகையால் இது எளிதாக தோன்றுகிறது. அமைதி சக்திக்கான சாதனங்களை உபயோகப்படுத்தவில்லை. பாபா என்ன சொல்லிட்டாங்க? நீங்க என்ன பண்ணல? இந்த அமைதி சக்திக்கான சாதனங்களை இப்ப நீங்க பயன்படுத்தல. எதுதான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம்? ஸ்தூல சாதனங்களை, அது அறிவியல் சாதனங்களை தான் பயன்படுத்துறீங்க. ஆகையால் இதனுடைய அனுபவம் இல்லை அப்படின்னு பாபா சொல்ல. நமக்கு என்ன இல்லையா? இது எப்படி பயன்படுத்தணுங்கிறது தெரியல. ம். அப்ப பாபா சொல்றாங்க, இது உங்களுக்கு ஸ்தூல சாதனங்களை பயன்படுத்துறது ஈஸியாகவும் அமைதி சக்தியை பயன்படுத்துறது கடினமாகவும் தோன்றுகிறது. ஆனால் கால மாற்றத்தின்படி இந்த அமைதி சக்தியின் சாதனங்களை உபயோகப்படுத்தியே ஆக வேண்டும். ஆனா இனிவரும் காலங்களில் அறிவியல் சாதனம் இருக்காது. அப்ப எதை தான் பயன்படுத்தணும்? அமைதி சக்தியின் சாதனங்களை தான் பயன்படுத்தி ஆகணும். ஆகையால் ஹே சாந்தி தேவர்களே, சிரேஷ்ட ஆத்மாக்களே, இந்த அமைதி சக்தியை அனுபவத்தில் கொண்டு வாருங்கள். அதனால பாபா நமக்கு இப்ப ரெக்வஸ்ட் பண்றாங்க. நீங்க இது நாள் வரைக்கும் யூஸ் பண்ணீங்க. ஆனா இனிமே இந்த அமைதி சக்தியை காரியத்தில் பயன்படுத்துங்க, அனுபவத்துல கொண்டு வாங்க. எப்படி வார்த்தைகளுக்கான பயிற்சி செஞ்சு செஞ்சு உங்க வார்த்தை சக்திசாலி ஆயிடுச்சு, அதே மாதிரி அமைதி சக்தியிலுமே நீங்க பயிற்சியாளராக ஆகிட்டே போங்க. நாளடைவில் வார்த்தைகள் அல்லது ஸ்தூல சாதனங்கள் மூலம் சேவை செய்யறதுக்கு நேரம் கிடைக்காது. அப்படிப்பட்ட நேரத்துல அமைதி சக்தியின் சாதனங்கள் மிக அவசியமாக இருக்கும். ஏனெனில் எந்த அளவிற்கு யார் மகான் சக்திசாலி ஆகிறார்களோ அவர்கள் மிகவும் சூட்சுமமாக இருப்பார்கள். ஆக வார்த்தைகளை விட சுத்த சங்கல்பங்கள் சூட்சுமமானது. ஆகையால் சூட்சுமத்தின் தாக்கம் சக்திசாலியாக இருக்கும். வார்த்தைகளை விட எது சக்திசாலியானது? அந்த சங்கல்பம், சுத்த சங்கல்பங்கள் வந்து ரொம்ப சூட்சுமமானது. அது நல்ல பவர்ஃபுல்லா எந்த ஆத்மாவுக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அந்த ஆத்மாவுக்கு போய் சேரும் சக்திசாலியா. இப்பொழுதும் அனுபவிகளாக இருக்கின்றீர்கள். வார்த்தைகளின் மூலம் ஏதாவது காரியத்தில் பலன் கிடைக்கவில்லை என்றால் இவர்கள் வார்த்தைகளினால் புரிந்து கொள்ள மாட்டார்கள், சுபபாவனையின் மூலம் மாறிவிடுவார்கள் என்று சொல்கிறீர்கள் இல்லையா? சில பேருக்கு சொல்லி இவங்க சொன்னா கூட மாறல. நம்ம சுபபாவனை வைக்கணும், சுபபாவனை வச்சாதான் மாறுவாங்க அப்படி சொல்றீங்கல்ல. அப்ப பாருங்க, வார்த்தைகள் எங்க உங்களுக்கு சக்சஸ் ஆகலையோ அங்க அமைதி சக்தியின் சாதனங்களான சுபசங்கல்பம் சுபபாவனை, பார்வையின் மொழி அதாவது திருஷ்டி, அதன் திருஷ்டி மூலமா கருணை அன்பினுடைய அனுபவம் காரியத்தில் வெற்றியை கொடுக்கும். பாருங்க, சுபசங்கல்பம் சுபபாவனை அப்புறம் திருஷ்டி மூலமாக அன்பு கருணை, இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த காரியம் என்ன ஆயிடுமா? வெற்றி ஆகிவிடும். பாருங்க, இவ்வளவு டீப்பான படிப்பினைகளை நமக்கு பாபா தவிர யார் சொல்லிக் கொடுக்க முடியும் இல்லையா? உலகத்துல அறிவியல் சாதனங்களை பத்தி சொல்றாங்க, இது யாருக்குமே தெரியாது. தெரியாத ரகசியத்தை பாபா நமக்கு சொல்றாங்க. பாருங்க எப்படி இப்ப வந்து வாதம் விவாதம் செய்யக்கூடிய ஒருவர் வருகிறார் என்றால் வார்த்தைகள் மூலமா இன்னுமே வாத விவாதம் அதிகமாயிடுது. அப்ப அவரை நினைவில் வைத்து அமைதி சக்தியின் அனுபவத்தை ஏற்படுத்துங்கள். இப்ப அந்த மாதிரி பண்றீங்க நீங்க இல்லையா? ஒருத்தர் ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்றாங்கன்னா அவர் பாபா முன்னாடி உட்கார வச்சு அமைதி சக்தியின் அனுபவம் கொடுக்குறீங்கல்ல. ஒருவேளை
ஒரு வினாடி நினைவின் மூலம் அமைதியினுடைய அனுபவம் செய்துவிட்டால் தானாகவே சரண்டர் ஆகி விடுவார். அவ்வளவுதான். அவருக்கு அந்த அமைதி கொஞ்சம் அனுபவம் ஆயிடுச்சுன்னா போதும், அந்த புத்தியை அமைதியின் அனுபவத்தின் முன்னால் சரண்டர் ஆக்கி விடுவார். எனவே இந்த அமைதி சக்தியின் அனுபவத்தை அதிகப்படுத்துங்கள். இப்போது இந்த அமைதி சக்தியின் அனுபவம் மிக குறைவாக இருக்கிறது. அமைதி சக்தியின் ரசனையை இப்போது வரை அதிகபட்சம் பேர் துளியளவுதான் அனுபவம் செய்திருக்கிறார்கள். எவ்வளவு அனுபவம் செய்யணும்? ஒரு டம்ளர் கூட கிடையாது, ஒரு துளி தான் அனுபவம் செஞ்சிருக்கிறீங்க. நிறைய பேர் அவ்வளவுதான் செஞ்சிருக்கிறீங்க. பாபா சொல்றாங்க, ஹே சாந்தி தேவர்களே, உங்களது பக்தர்கள் உங்களது ஜட சித்திரத்திடம் அமைதியை அதிகமாக கேட்கிறாங்களாம். அமைதி கொடு, அமைதி கொடுன்னு கேட்கிறாங்க. ஏனெனில் அமைதியில் தான் சுகம் நிறைந்திருக்கிறது. அதை அல்ப காலத்திற்கு அனுபவம் செய்கிறார்கள். ஏன்னா சுகம் இல்லையா, சுகம் சாந்தின்னு சொல்றோம். உண்மையான சுகம் எதுல இருக்குதான்? அந்த சாந்தியில தான் அவ்வளவு சுகம் இருக்கும். அதை அல்ப காலத்துக்கு அனுபவம் செய்யறாங்க. ஆக அமைதி சக்தியின் அனுபவி ஆத்மாக்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? வர்ணனை செய்யறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? இதை பாபா பார்க்கிறார். இதுக்கு தான் அகநோக்கு பார்வை, அந்தர்முகதா மற்றும் தனிமையில் இருப்பது அவசியம். சரி, இதெல்லாம் பண்றதுக்கு பாபா சொல்றாங்க, அந்த சாதனங்கள் தான் ரொம்ப கஷ்டம். இந்த அமைதி சக்தியின் சாதனங்கள் ரொம்ப ஈஸியா சேவையில. ஆனா அதுக்கு என்ன வேணும்? பாபா சொல்றார், இதற்கு அந்தர்முகதா மற்றும் ஏகாந்த வாசி, தனிமையில் ஏகாந்தமா இருக்கணும், உள்நோக்கு முகமா இருக்கணும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். வெளிநோக்கில் வருவது மிக எளிது, ஆனால் அகநோக்கு பயிற்சி இப்போது நேரத்தின் அனுசாரமாக தேவைப்படுகிறது. இப்ப முக்கியமா நமக்கு எல்லாருக்கும் என்ன தேவைப்படுதான்? அப்படி உள்நோக்கு முகமா இருக்கக்கூடிய பயிற்சி இப்ப தேவைப்படுது. ஏகாந்த வாசி ஆவதற்கு நேரம் கிடைப்பதில்லை, அகநோக்குடன் இருப்பதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்று சில குழந்தைங்க சொல்றாங்க. ஏன்னா சேவையினுடைய இல்லறம் வார்த்தைகளின் சக்திக்கானது அதிகமாயிடுச்சு. இப்போ இந்த காலத்துல நிறைய ப்ரோக்ராம், நிறைய சேவை, பேச்சின் மூலமா அங்கங்க லெக்சர் ப்ரோக்ராம், இது ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால பாபா சொல்றாங்க, இந்த ஒரே நேரத்தில் அரை மணி நேரம் அப்படி 1 மணி நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சேவையில் இருந்து கொண்டே இடையிடையில் நேரம் ஒதுக்கி ஏகாந்த வாசி ஆகக்கூடிய அனுபவம் செய்யுங்கள். பாபா சரி, நீங்க அப்ப அந்த லெக்சர் ப்ரோக்ராம்லாம் கேன்சல் பண்ணிட்டு பாபா ரூம்ல உட்காந்து யோகா பண்ணுங்க, ஏகாந்த வாசி ஆகுங்க, அப்படி சொல்லலை. நீங்க சேவை செஞ்சுட்டே இடையில இடையில என்ன பண்ணிடுங்க, அப்பப்ப தாதி அப்படி சொல்லுவாங்க. தாதி கூட அந்த டிரைவர் சொல்றாரு, தாதி பேசிட்டே இருப்பாங்களாம், திடீர்னு கொஞ்ச நேரம் காணாம போயிடுவாங்களாம். எங்கன்னு பார்த்தா அவர் சொல்லலாம், தாதி வதனத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு. அது மாதிரி நம்ம கூட அப்பப்ப கொஞ்சம் கொஞ்ச நேரம் எங்க போயிடணும்? சாக்கார வதனத்தை விட்டு சூட்சும வதனத்துக்கு போயிடணும், ஏகாந்த வாசி ஆயிடணும். பாபா தான் சொல்றாங்க, சேவைக்கு இடையிடையில நேரம் ஒதுக்கி ஏகாந்த வாசி ஆயிடுங்க. ஏகாந்த வாசி என்றால் ஏதாவது சக்திசாலியான ஸ்திதியில் நிலைத்திருப்பது. விதிரூப ஸ்திதியில் நிலைத்து விடுங்கள், லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஸ்திதியில் நிலைத்து விடுங்கள். அதாவது உலகிற்கு ஒளி சக்தி கொடுக்கக்கூடியவர், இந்த அனுபவத்தில் நினைத்து விடுங்கள். இல்லையா? ஏகாந்த வாசினா பாபா என்ன சொல்றாங்க? விதிரூப ஸ்திதியில இருங்க, இல்ல லைட் ஹவுஸ் ஆயிடுங்க, மைட் ஹவுஸ் ஆயிடுங்க, உலகத்திற்கு ஒளி மற்றும் சக்தியை கொடுங்க, அந்த அனுபவம் பண்ணுங்க. பரிஸ்தா ஸ்திதியின் மூலம் மற்றவர்களுக்கும் அவ்யக்த ஸ்திதியினுடைய அனுபவத்தை செய்வீங்கள். ஸோ நாம பரிஸ்தாவா இருந்து மற்றவர்களுக்கும் அவ்யக்த ஸ்திதியினுடைய அனுபவத்தை கொடுக்கணும். ஒருவேளை ஒரு வினாடி, ஒரு நிமிடம் இந்த ஸ்திதியில் ஒரு நிலைப்பாட்டோடு நிலைத்து விட்டால் இந்த ஒரு நிமிட ஸ்திதி தனக்கும் மற்றவர்களுக்கும் அதிக லாபத்தை கொடுக்கும். உங்களால ஒரு நிமிடம் இந்த ஸ்திதியில நீங்க நினைச்சாலும் கூட போதுமா, அந்த ஒரு நிமிட ஸ்திதி கூட தனக்கும் மற்றவர்களுக்கும் அதிக லாபம் கொடுக்கும்னு பாபா சொல்றாங்க. பாருங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. ஒரு ஒரு நிமிஷம் அந்த ஸ்திதி அனுபவம் பண்ணா கூட அவ்வளவு சக்தி கிடைக்குது. இதற்கான பயிற்சி இருந்தால் போதும். ஒரு நிமிடத்துக்கு கூட நேரம் இல்லை அப்படி யாரும் சொல்ல முடியுமா? இல்ல பாபா, என்னால ஒரு நிமிஷம் கூட ஒதுக்க முடியாது. தாதி சொல்லுவாங்க, தண்ணி குடிக்கிறீங்கல்ல 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, அப்ப தண்ணி குடிக்க எவ்வளவு நேரம் வேணும்? ஒரு நிமிஷம் வேணும்ல. அந்த ஒரு நிமிஷத்துல பயிற்சி பண்ணுங்க, அமைதியினுடைய அனுபவம் பண்ணுங்கன்னு தாதி சொல்லுவாங்க. அது மாதிரி பாபா கேட்கிறாங்க, ஒரு நிமிஷம் கூட நேரம் இல்லையா? முன்பு இந்த டிராபிக் கண்ட்ரோல் அதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்ட போது
இது எப்படி முடியும் நிறைய பேர் நினைச்சாங்களாம். பாபா அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் சொல்றோம் பண்றோம் இல்லையா, 10:30, 12, 5:30, 7:30, 9:30 டைம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் முதல்ல எப்படி முடியும்னு நினைச்சாங்க. ஆனா சேவை ரொம்ப ஜாஸ்தி, பிஸியா இருக்கிறீங்க, ஆனா கூட லட்சியம் வைக்கிறீங்கல்ல, அப்ப அது கரெக்டா நடக்குது. சென்டரில் கூட டிராஃபிக் கண்ட்ரோல் பண்றீங்களா எல்லாரும்? பாபா கேட்குறாங்க. இல்ல சில நேரம் மிஸ் ஆயிடுது, சில நேரம் செய்றோம். அப்படியா? ம். இந்த மிஸ் ஆகுற விஷயமே கிடையாது. பாபா என்ன சொல்றாங்க, அந்த நேரத்துல கண்டிப்பா மிஸ் பண்ணாம என்ன பண்ணணும்? டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணணும். இது பிராமண குலத்தின் நியமம், முறை. எப்படி மற்ற நியமங்கள் அவசியம்னு புரிஞ்சுக்கிறீங்க, அதுபோல இது கூட சுய முன்னேற்றத்திற்கு, சேவையில வெற்றி பெறுவதற்கு, சேவை நிலையத்தினுடைய அந்த வாத்தாவரணம் உருவாக்குறதுக்கு ரொம்ப அவசியம். என்னது? டிராஃபிக் கண்ட்ரோல் இல்லையா? ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த டிராஃபிக்னால அவ்வளவு முக்கியம். இப்படி அகநோக்குடன் இருப்பது, ஏகாந்தவாசி ஆவதற்கான பயிற்சிக்கான லட்சியம் வைத்து, உள்ளபூர்வமான ஈடுபாட்டுடன் இடையிடையில் நேரத்தை ஒதுக்குங்கள். ஸோ இதை நம்ம பண்ணணும் அப்படின்னா, இடையிடையே நேரம் ஒதுக்கி அகநோக்கு வாசி, அதாவது உள்நோக்கு முகம், அந்தர்முகி, ஏகாந்த வாசி நாம ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுங்க, பாபா சொல்றாங்க, இடையிடையே டைம் ஒதுக்குங்க இந்த பயிற்சிக்காக. மதிப்பு அறிந்தவர்களுக்கு நேரம் கிடைத்துவிடும். இதோட வேல்யூ யாருக்கு தெரியுதோ அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு நேரம் கிடைக்கும். அதுக்கு யாரு மதிப்பு கொடுக்கலையோ அவங்களுக்கு நேரமும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் அதுக்கு டைம் ஒதுக்குவீங்க. இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத விஷயத்துக்கு டைம் ஒதுக்குவோமா? பாபா சொல்றாங்க பாருங்க. ஒரு சக்திசாலியான சித்தியில் தனது மனம் புத்தியை நிலைக்கச் செய்வதுதான் ஏகாந்தவாசி ஆவதாகும். ஒரு சக்திசாலியான சிதியில் தனது மனம் புத்தியை நிலைத்திருக்க செய்வதுதான் ஏகாந்தவாசி. சாகார பிரம்மா பாபாவை பார்த்திருக்கின்றீர்கள். சம்பூர்ண நிலையின் நெருக்கத்தின் அடையாளம். சேவை செய்து கொண்டிருந்தாலும் செய்திகளை கேட்டு கேட்டு ஏகாந்த வாசி ஆக்கி விடுவார் இல்லையா பாபா. சாக்காரத்துல பிரம்மா பாபா வந்து அந்த சம்பூர்ண நிலைமைக்கு அருகையில் வரும் பொழுது குழந்தைங்க வந்து பாபாட்ட சொல்லுவாங்களா, பாபா இந்த மாதிரி சேவை நடந்துச்சு, அது நடந்துச்சு. பாபா சரி குழந்தை சரி குழந்தைன்னு கேட்டே இருப்பாராம். செய்தி கேட்டுட்டே அப்படியே என்ன ஆயிடுவாங்க, பாபா ஏகாந்தவாசி ஆயிடுவாங்களாம். இந்த அனுபவம் செஞ்சீங்கல்ல பாபா கிட்ட இல்லையா? 1 மணி நேரத்திற்கான செய்தியா இருக்குமா, ஆனா அது 5 நிமிஷத்துல எசன்ஸா சொல்லி அதை புரிந்து கொண்டு குழந்தைகளையும் குஷிப்படுத்தி விடுவாராம். மேலும் தனது அகநோக்கு ஏகாந்தவாதி ஸ்திதியை அனுபவம் செய்வித்தார். உள்நோக்கு முகமா ஏகாந்தவாசியா இருந்து பாபா அதை அனுபவம் செய்ய வச்சார். சம்பூர்ண நிலையினுடைய அடையாளம் அகநோக்கு ஏகாந்தவாதி ஸ்திதியை நடந்தாலும் சுற்றினாலும் கேட்டாலும் செய்தாலும் அனுபவம் செய்தீர்கள். பாபா சம்பூர்ண நிலைக்கு வந்துட்டாங்கிறது எப்படி தெரிஞ்சுதான்? நடந்தாலும் சுற்றினாலும் பாபா எப்படி இருந்தாரு? உள்நோக்கு முகமா ஏகாந்த வாசி ஸ்திதியில இருந்தாங்க. அதை நீங்க அனுபவம் செஞ்சீங்கல்ல. அப்ப பிரம்மா பாபா மாதிரி உங்களால ஏன் பின்பற்ற முடியாதா? பிரம்மா பாபாவை விட யாருக்காவது ஜாஸ்தி பொறுப்பு இருக்கா? பாபா கேட்கிறாங்க. பிரம்மா பாபா அவ்வளவு குழந்தைங்களை பார்த்துட்டாங்க, உங்களுக்கு அதை விட ஜாஸ்தி பொறுப்பா என்ன? நான் மிகவும் பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு ஒருபோதும் பிரம்ம பாபா சொன்னது இல்லையா? நாம் அடிக்கடி சொல்றோம்ல. பாபா ஒருபோதும் சொன்னதில்லை என்னன்னு, குழந்தை நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், இப்ப எனக்கு டைமே இல்லை அப்படின்னு பாபா சொல்லவே மாட்டாராம். ஆனால் குழந்தைகளின் முன்னால் உதாரணமாக ஆகிவிட்டார். இப்படி நேரத்தின் அனுசாரமாக இந்த பயிற்சி ரொம்ப அவசியம். சேவைக்கான சாதனங்கள் அனைத்தும் இருந்தாலும் கூட அமைதி சக்தியின் சேவை அவசியமாக இருக்கிறது. ஏனெனில் அமைதி சக்தியானது அனுபவத்தை சேவிக்கிறது. வார்த்தை சக்தி வந்து அம்பு புத்தி வரை போகுது, ஆனால் அனுபவத்தின் அம்புதான் உள்ளம் வரை சென்றடைகிறது. நீங்க வார்த்தைகளால சொல்றதெல்லாம் நல்ல புத்தி வரைக்கும் தான் போகும், ஆனா அனுபவம், அந்த அனுபவத்தினுடைய அம்புதான் அவங்க மனசை போய் டச் பண்ணுது. எனவே நேரத்தின் அனுசாரம் ஒரு வினாடியில் அனுபவம் செய்வியுங்கள். இந்த கூக்குரல் இருக்குமா? கேட்டு கூறி களைப்படைந்தவர்கள்லாம் வருவாங்க. நிறைய கேட்டாச்சுங்க. ஐயோ நான் நிறைய யூடியூப்ல பாக்குறாங்க தியானத்தை பத்தி, எல்லாம் கேட்டாச்சு அப்படிம்பாங்க இல்லையா? அதை கேட்டு கேட்டு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? களைப்படைஞ்சிட்டாங்க. இப்ப நம்மகிட்ட வராங்க, நம்மளும் திரும்ப லெக்சர் பண்ணோம்னா அவங்களுக்கு என்ன ஆயிடும்? இதெல்லாம் நாங்கள் நிறைய லெக்சர் கேட்டுட்டோம், இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க? அனுபவம்.
அமைதி சக்தியின் சாதனங்கள் மூலம் பார்வை மூலம் பலியாக்கி விட முடியும். இப்ப நீங்க வர்றவங்க என்ன பண்ணுங்க? அமைதி சக்தியினுடைய சாதனங்கள் மூலமா பார்வை, அதாவது திருஷ்டி மூலமா அவங்கள பலியாக்கிடுங்க. பலினா அந்த பாபாவுக்கு பலி ஆயிடுவாங்க ஒரு செகண்ட்ல. சுப சங்கல்பத்தின் மூலம் ஆத்மாக்களின் வீண் சங்கல்பங்களை அழித்து விடுவீர்கள். சுப பாவனையின் மூலம் தந்தையின் மீது அன்பான பாவனையை உருவாக்கி விடுவீர்கள். இப்படி அந்த ஆத்மாக்களுக்கு அஹ், அமைதி சக்தியின் மூலம் திருப்திப்படுத்துவீர்கள். அப்போதுதான் சாந்தி தேவ ஆத்மாக்களின் முள் சாந்தி தேவர்களே, சாந்தி தேவர்களே என்று கூறி மகிமை செய்வார்கள். இல்லையா? பக்தியில நம்ம பூஜ்ய ஸ்வரூபத்தை பார்த்து என்ன சொல்றாங்க? சாந்தி தேவா, சாந்தி தேவான்னு கூப்பிடுறாங்க. எதனால கூப்பிடுறாங்க? ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு அந்த ஆத்மாவுக்கு அமைதி சக்தி கொடுத்துருக்கிறீங்க. கொடுக்காம அவங்க கூப்பிடுவாங்களா? அப்ப பாபா சொல்றாங்க, இப்ப அந்த ஆத்மாக்களுக்கு அமைதி சக்தி மூலம் அவங்களை திருப்திப்படுத்துங்க. மேலும் இதையே கடைசி சம்ஸ்காரமாக கொண்டு செல்லும் காரணத்தினால் துவாபர யுகத்தில் பக்த ஆத்மாவாக ஆகி உங்களது ஜட சிலைகளிடம் இந்த மகிமை செய்வாங்க. பாபா என்ன சொல்றாங்க? இப்படியே இதுதான் உங்களுடைய கடைசி சம்ஸ்காரம். என்னது? அமைதி சக்தி. இந்த அமைதி சக்தியும் சுப சங்கல்பம், சுப பாவனை, இந்த திருஷ்டி, இதெல்லாம் உங்களுடைய கடைசி சம்ஸ்காரமா போறதுனால துவாபரேகத்துல கூட பக்த ஆத்மாவாகி சாரி கடைசி சம்ஸ்காரமா நம்பது இல்லை அவங்க நம்ம கிட்ட அமைதியை அனுபவம் பண்ணிட்டு அதை கடைசி சம்ஸ்காரமா எடுத்துட்டு போய் துவாபரேகத்துல பக்த ஆத்மாவாக உங்கள் ஜட சிலைகளுக்கு முன்னாடி வந்து பாடுறாங்க. என்னது? இப்ப அனுபவம் பண்ண அமைதியை தான் துவாபரகத்துல வந்து என்ன பாடுறாங்க? சாந்தி தேவா அப்படின்னு மகிமை பாடுறாங்க. அப்ப பாருங்க, இந்த டிராபிக் கண்ட்ரோல் கூட இந்த மகிமை எவ்வளவு ஜாஸ்தி, மேல எவ்வளவு அவசியம். அது நான் அப்புறமா சொல்றேன்னு பாபா சொல்றாங்க. இப்பவே பாபா நிறைய சொல்லிட்டாங்க. ஆனா அது பாபா தனியா சொல்றாங்க. இந்த டிராபிக் கண்ட்ரோலுடைய மகிமை நான் அப்புறமா சொல்றேன். ஆனால் அமைதி சக்தியின் மதிப்பை சுயம் அறிந்து கொள்ள வேண்டும், சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். பாபா இன்னைக்கு மெயினா சொல்றது, அமைதி சக்திய சாதனங்களை நீங்க சேவையில பயன்படுத்துங்க. அப்புறம் பாபா சொல்ல, இன்னைக்கு பஞ்சாப் வந்திருக்கிறீங்க. பஞ்சாப்ல சேவையினுடைய மகத்துவம் எதுல இருக்கு? அமைதியில தான் இருக்கு. அமைதியின் மூலமாக இம்சை பண்றவங்களை கூட அகிம்சையாளரா ஆக்க முடியுமா? ஸ்தாபனைக்கான ஆரம்பத்துல பாத்தீங்க, இம்சையான விருத்தியுடையவங்க கூட ஆன்மீக சக்திக்கு முன்னாடி பரிவர்த்தனை ஆகிவிட்டார்கள். ஆக இந்த இம்சை விருத்தி இருக்கிறவங்களை கூட அமைதியானவர்களாக ஆக்கக்கூடியது அமைதி சக்தி, இல்லையா? இவங்கெல்லாம் இம்சை செய்யறவங்க, இவங்க நம்ம சொன்னா கூட கேட்க மாட்டாங்க அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா பாபா என்ன சொல்றாரு? இம்சை இது செய்யறவங்க கூட அமைதி ஆயிடுவாங்களாம் அமைதி சக்தி மூலமா. முரளி கேட்பதற்கு தயாராக இருப்பதே கிடையாது. இயற்கை சக்தியின் மூலம் வெப்பம், குளிரின் அலைகளை நாலாபுறமும் பரப்ப முடியுது. அப்படின்னா நீங்க இயற்கைக்கு அதிபதி தானே. அப்ப ஏன் உங்களால நாலா பக்கம் அமைதியின் அலைகளை பரப்ப முடியாதா? இல்லையா? வெயில், குளிர், இது எல்லாமே வந்து இப்ப குளிர்னா ஏசி ஏசி போட்டு குளிரை பரப்புறாங்க, ஹீட்டர் போட்டு ஹாட் ஏற வர வைக்கிறாங்க. பாருங்க, அவ்வளவு சக்தி அறிவியல் சாதனங்கள் இருக்கு. உங்களால நாலா பக்கமும் அமைதியின் அலைகளை பரப்ப முடியாதா? நீங்க இயற்கைக்கு அதிபதி தானே. அப்படி பாபா கேட்கிறார். விஞ்ஞான சாதனங்களே என்ன பண்ணுது? வெப்பத்தை குளிராக மாற்ற முடியுது. வெளியே பயங்கர வெயில் அடிச்சிட்டு இருக்கும், ஆனா உள்ள ஏசி மூலமா அந்த இடத்தை குளிராக்கிறதும், இல்லையா? அறிவியல் சாதனங்கள். அது மாதிரி நீங்க ஆன்மீக சக்தி மூலமா ஆத்மாக்களை மாற்ற முடியாதா என்ன? ஆக பஞ்சாப் ஆத்மாக்கள் என்ன கேட்டீங்க? அனைவருக்கும் வைப்ரேஷன் வரணுமா? யாரோ ஒருத்தர் வந்து அமைதியின் கிரணங்களை கொடுத்துட்டே இருக்கிறாரு அப்படின்னு அவங்க அனுபவம் செய்யணுமா? இந்த சேவையில கூட சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து லெக்சர் பண்றாங்கன்னா கூட 2 பேர் போயிருப்பாங்க சேவையில். அந்த 2 பேர் என்ன பண்ணுவாங்களாம்? அமைதியா உட்காந்துட்டு அந்த முழு க்ரௌடுக்கு திருஷ்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. இவங்க வார்த்தை மூலமா சேவை செய்வாங்க, கூட இருக்கிற 2 பிகேஸ் என்ன பண்ணுவாங்க? திருஷ்டி மூலமாக அந்த முழு இடத்துக்கு வைப்ரேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஈவன் விஐபி கூட பார்க்க போகும்போது சொல்லுவாங்க, ஒரு விஐபி வந்து விஐபிட்டு பேசிட்டு இருப்பாங்களாம், கூட இருக்கிற ஒரு சிஸ்டர் என்ன பண்ணுவாங்களாம்? அந்த விஐபிக்கு அப்படியே திருஷ்டி கொடுத்துட்டே இருப்பாங்களாம். பாருங்க எப்படிலாம் நம்ம பாபா குழந்தைங்கள்லாம் எவ்வளவு யுக்தி யுக்தியா சேவை செய்யறாங்க பாருங்க. பாபா சொல்றாங்க, நீங்க
உங்க ஆன்மீக சக்தி மூலமாக அவங்கள மாற்ற முடியாதா? ஸோ அனுபவம் ஆகணும். யாரோ ஒருத்தர் வந்து அமைதிங்கிற கொடுத்துட்டே இருக்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு அனுபவம் ஆகணும். ஆக சேவை செய்வதற்கான நேரம் உங்களுக்கு பஞ்சாபுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நிகழ்ச்சி, கண்காட்சிக்கு நிறைய செய்றீங்க. ஆனா இந்த சக்தியினுடைய அனுபவம் செய்யுங்கள், செய்வீங்கள். இப்ப பாபா இப்ப எதிர்பார்க்கிறது என்னது? அமைதி சக்தியை நீங்க அனுபவம் செய்யுங்க. மத்தவங்களுக்கு செய்ய வைங்க. அதற்கு தனது ஏகாக்கிர விருத்தி, சக்திசாலி விருத்தி தேவை. கலங்கரை விளக்கு எந்த அளவுக்கு சக்திசாலியா இருக்குமோ, அந்த அளவிற்கு வெகு தூரம் வரைக்கும் லைட் கொடுக்க முடியும். ஆக பஞ்சாப் ஆத்மாக்களுக்கு இந்த சக்தியை பயன்படுத்துவதற்கான நேரம் இது. பாபா சொல்றாங்க. எப்படி கலங்கரை விளக்கம் வந்து ஒரு இடத்துல இருந்தா கூட என்ன பண்ணுமா? தூர தூரமா நிறைய இடங்களுக்கு என்ன பண்ணும்? அந்த ஒளி கொடுத்துட்டே இருக்கும், சக்தி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ பாபா இப்ப நம்மள என்ன சொல்றாங்க? நீங்க சைத்தன்யமான கலங்கரை விளக்கம். உங்களுடைய ஒளி மற்றும் சக்தி நாலாபுறமும் ஆத்மாக்களுக்கு போய் சேரணும். முக்கியமா அமைதி சக்தி, அமைதியின் கிரணங்கள் நீங்க பரப்பணும்னு பாபா இன்னைக்கு சொல்றாங்க. ம் பஞ்சாப்னா பஞ்சாப் இல்ல, பாபா நமக்கு தான் சொல்றாங்க. அந்த நேரத்துல பாபா முன்னாடி பஞ்சாப் குரூப் இருந்ததுனால பாபா அவங்கள்ட்ட பேசுறாரு. அடுத்து ஆந்திர பிரதேசத்துல ஒரு குழு இருக்கு. நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்கள் புயலை அமைதியாக்குவீர்களா? ஆந்திராவில் நிறைய புயல் வருதாம். புயல்களை அமைதியாக்குவதற்கு அமைதி சக்தி தேவை. புயலின் போது மனித ஆத்மாக்கள் அலைந்து கொண்டிருப்பார்கள். ஆக அந்த அலையக்கூடிய ஆத்மாக்களுக்கு அமைதிக்கான அடைக்கலம் கொடுப்பது, இது உங்களுடைய விசேஷ சேவைன்னு பாபா சொல்றார். ஒருவேளை சரீரத்தின் மூலமாக அலைந்து கொண்டிருந்தாலும், இல்ல மனம் அலைபாயுது, பிறகு சரீரம் அலைகிறது. அப்ப மனசுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டாங்கன்னா சரீரத்துக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கு புத்தி வேலை செய்யும். ஒருவேளை மனசுக்கு அடைக்கலம் கிடைக்கல அப்படின்னா சரீர சாதனங்களுக்காக புத்தி வேலை செய்யாது. ஆகையால் அனைவரின் மனதையும் அடைக்கலம் அடைய செய்வதற்காக இந்த சக்தியை காரியத்தில் பயன்படுத்துங்கள் அப்படின்னு பாபா சொல்வார். புயல்ல இருந்து காப்பாத்துங்க. இங்க வந்து ஹிம்சைக்கான புயல், அங்கு கடலினுடைய புயல் வருது. அங்க மனிதர்களுக்கான புயல், அங்க வந்து இயற்கையின் புயல். புயல்ல மாட்டிட்டு இருக்கிற எல்லாருக்கும் அமைதிங்கிற தென்றல் காற்ற கொடுங்க. தென்றல் புயலை கூட மாற்றி விடுன்னு பாபா சொல்றான். நல்லது. நாலாபுரமும் சாந்தி தேவர்கள், சிரேஷ்ட ஆத்மாக்கள், நாலாபுரம் உள்ள உள்நோக்கு பார்வையுடைய மகான் ஆத்மாக்களுக்கு, சதா ஏகாந்த வாசியாகி காரியம் செய்யக்கூடிய கர்ம யோகி சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, சதா அமைதி சக்தியை பிரயோகப்படுத்தக்கூடிய சிரேஷ்ட யோகி ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பாபா இன்னைக்கு யாருக்கெல்லாம் நமஸ்காரம் கொடுக்குறாங்க? சாந்தி தேவர்கள், சிரேஷ்ட ஆத்மாக்கள், உள்நோக்கு பார்வையுடைய மகான் ஆத்மாக்கள், சதா ஏகாந்த வாசியாகி காரியம் செய்யக்கூடிய கர்மயோகி ஆத்மாக்கள், அமைதி சக்தியை காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய யோகி ஆத்மாக்கள். இப்படிப்பட்ட மகான் ஆத்மாக்களுக்கு பாபா இன்னைக்கு யாது பியார் நமஸ்காரம் பாபா சொல்றார். அப்புறம் தாதி ஒருத்தங்க வந்து குஜராத் மேளாவுக்காக பாபா கிட்ட பேசுறாங்க. விசேஷ ஆத்மாக்கள்ல ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் இருக்கு. உங்களுக்கு பெரியவர்களின் உதவியும் குடைநிழலாம் ஆயிடுது. எங்க போனாலும் அங்க ஒவ்வொருவருக்கும் பெயர் சகிதமாக அன்பு நினைவுகளை கொடுக்கவும். பெயர்களின் மாலையை குழந்தைகள் பக்தியில் நிறைய ஜெயிச்சிருக்கீங்க. இப்போது தந்தை இந்த மாலை ஆரம்பித்தால் மிகப்பெரிய மாலையிடும். ஆகையால் குழந்தைகள், விசேஷ ஆத்மாக்கள் எங்கு சென்றாலும் அங்கு விசேஷமாக ஊக்கம் உற்சாகம் அதிகரித்து விடுகிறது. விசேஷ ஆத்மாக்கள் செல்கின்றார்கள் என்றால் சேவையில் கூட விசேஷத்தா வந்துருதான். பூமி சுற்றி சென்றால் போதும், இங்கு சேவைக்காக சுற்றுகிறீர்கள். அங்கு பக்தியில் அவர்கள் சரணம் பதித்திற்கு மகத்துவம் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனா எல்லாமே இங்கிருந்து தான் ஆரம்பமாயிருக்குன்னு பாபா சொல்றாங்க இல்லையா? சுத்தி சுத்தி வராங்கல்ல பக்தர்கள் கோயில்ல, நீங்க சுத்தி சுத்தி சேவை செய்றீங்க. அதான் பாபா சொல்றாரு, பக்தியில அவங்க உங்களை சுத்தி சுத்தி வராங்கங்கிறாங்க. இங்க கூட திருவண்ணாமலைன்னு ஒண்ணு இருக்கு, கிரிவலம்னு சொல்லுவாங்க. மலையை சுத்தி சுத்தி வராங்க. பாருங்க, நாம சுத்தி சுத்தி சேவை செஞ்சதுனால இன்னைக்கு பக்தர்கள் அவ்வளோ அன்போடு கோயிலை சுத்தி வராங்க. பாபா சொல்றாங்க, நீங்க எங்கெல்லாம் கால் வச்சீங்களோ அந்த இடத்துக்குலாம் மகிமை இருக்குன்னு பாபா சொல்றாங்க. ஆனால் அனைத்துமே ஆரம்பம் எங்கேருந்து ஆரம்பிக்குது?
அரை மணி நேரம் போனாலும் 1 மணி நேரம் போனாலும் எல்லாருமே குஷி அடைஞ்சிடா. ஆனால் இங்கு சேவை நடக்கிறது. அப்புறம் பக்தியில சரணம் படுவதால் மட்டுமே குஷியின் அனுபவம் செய்கிறது. பக்தியில நீங்க அந்த ஒரு 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 வினாடி அந்த தேவியினுடைய காட்சி கிடைச்சாலே குஷி ஆயிட்டுறாங்க இல்லையா? எல்லாமே இங்கிருந்து தான் ஆரம்பமாகுதுன்னு பாபா, சங்கமேகத்திலேருந்து தான் இந்த பக்தர்களுக்கான இந்த விஷயங்கள் எல்லாமே கூட இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு பாபா சொல்றாங்க. முழு பக்தி மார்க்கத்திற்கான அஸ்திவாரம் இங்கிருந்து தான் ஏற்படுகிறது. இங்கன்னா சங்கமேகம் இல்லையா? ரூபம் மட்டும் மாறி இருக்கு. ஆக யாரெல்லாம் சேவைக்கு நீங்க நிமித்தம் ஆயிருக்கிறீங்களோ, சந்திப்பும் சேவைக்கு நிமித்தம் ஆயிருக்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் பாப்தாதா மேளாவிற்கு முன்பாகவே நீங்க சந்திப்பினுடைய மேலா கொண்டாடுறீங்க. இது தந்தை குழந்தைகளின் மேலா, அது சேவைக்கான மேலா. ஆக அனைவருக்கும் உளப்பூர்வமான அன்பு நினைவுகள். இது வந்து அவர் பாபா சொல்றாரு, இது அமிர்த வேலைக்கான விடுதி, ஹாஸ்டல். நீங்கள் அனைவருமே அமிர்த வேலை இந்த விடுதியினுடைய அங்கத்தினர்களாக இருக்கிறீர்கள். அனைவருமே பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். விசேஷ ஆத்மாக்களை பார்த்து குஷி அடைகிறார்கள். நல்லது அப்படின்னு பாபா இந்த முரளிய முடிக்கிறாங்க. பாபா பாருங்க, காலையில 6 மணி வரைக்கும் பாபா இருந்திருக்கிறாங்க. விடைபெறும் நேரம். அப்ப பாபா எத்தனை மணிக்கு வந்திருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. நைட்டு 8 மணி வந்திருப்பாங்களா? ஆனா காலையில வரைக்கும் பாபா கூடவே இருந்திருக்காங்க, குழந்தைங்க கூட. 1987 நடந்தது. பாபா இங்க சொல்ல சத்குரு நாளுக்கான அன்பு நினைவுகள். அன்னைக்கு வந்து வியாழக்கிழமை. அதனால பாபா சொன்னாங்க, விருட்சபதி நாள். விருட்சத்தினுடைய ஆதி முதல் இலைக்கு விருட்சபதி தந்தையினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். அனைத்து சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கும் குரு திசை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராகு திசை மற்ற திசையெல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்ப எல்லாருக்கும் என்ன நடக்குதான்? விருட்சபதி பாவம் மூலமா குரு திசை ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுக்கும் சதா இருக்கு. ஆக உங்க எல்லாருக்கும் குரு திசை நடந்துட்டு இருக்குன்னு பாபா சொல்லலாம். பாருங்க, நீங்க எந்த ஜோசியத்தையும் போக வேண்டாம். பாபா நமக்கு சத்குரு பாபா அவரே சொல்லிட்டாரு. என்னன்னு உங்க எல்லாருக்கும் என்ன நடக்குது? குரு திசை நடக்குது. மேலும் இன்றைய நாள் குருவாரம். விருட்சபதி தனது விருட்சத்தினுடைய இலைகள் இலைகளோடு சந்திப்பு செஞ்சுட்டு இருக்கார். ஆக சதா நினைவில் இருக்கின்றீர்கள் மற்றும் சதா நினைவில் இருப்பீர்கள். சதா அன்பில் மூழ்கி இருக்கின்றீர்கள். சதா அன்பாகவே இருப்பீர்கள். புரிந்ததா? அடுத்து இன்னைக்கு வந்து வரதானம். சக்திசாலி பிரேக் மூலம் வரதானி ரூபத்தில் சேவை செய்யக்கூடிய லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகுது. சக்திசாலி பிரேக் மூலமாக வரதானி ரூபத்தில் சேவை செய்யக்கூடிய லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ். வரதானி ரூபத்துல சேவை செய்யணும்னா முதல்ல தனக்குள்ள சுத்த சங்கல்பம் இருக்கணும். மற்ற சங்கல்பங்களை ஒரு வினாடியில கட்டுப்படுத்தக்கூடிய விசேஷ பயிற்சி தேவை. முழு நாளும் சுத்த சங்கல்பங்களுடைய கடல்ல நீங்க விளையாடிட்டே இருங்க. மேலும் எப்ப தேவையோ அப்போது சுத்த சங்கல்பங்கிற கடலினுடைய ஆழத்தில் சென்று அமைதி சுரூபமாக ஆகிவிடுங்க இல்லையா? அமைதி சுரூபமாக ஆகிறதுக்கு எந்த கடல்ல போனோம்? சுத்த சங்கல்பங்கிற கடலினுடைய ஆழத்துக்கு போனா அமைதி, அந்த அமைதி சுரூபமா நீங்க ஆயிடுவீங்கன்னு பாபா சொல்றாரு. ஆக இதற்கு உங்க பிரேக் நல்ல சக்திசாலியா இருக்கணும். சங்கல்பங்களின் மீது முழு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். மேலும் புத்தி அல்லது சம்ஸ்காரத்தின் மீது முழு அதிகாரம் இருக்க வேண்டும். அப்போதுதான் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகி வரதானி ரூபத்தில் சேவை செய்ய முடியும். அப்புறம் இன்னைக்கு ஸ்லோகன். சங்கல்பம், நேரம், வார்த்தைகள் எல்லாத்தையும் சிக்கனம் கொண்டு வாங்க. அப்பதான் பாபாவின் உதவி கிடைக்கும். சங்கல்பம், நேரம், வார்த்தைகள்ல சிக்கனம் செய்யுங்க. அப்பதான் பாபாவினுடைய உதவியை பெற முடியும். எக்கனாமி எக்கானமின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துலயும் நம்ம எக்கானமி இருக்கணும். எதுல? வெறும் பணத்துல மட்டும் கிடையாது. சங்கல்பம், நேரம், வார்த்தை எல்லாத்துலயும் எக்கானமி பண்ணுங்கன்னு பாபா சொல்றாங்க. சரி, ஓகே. ஸோ எல்லாருமே நீங்க என்ன அனுபவம் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு அமைதியான ஆத்மா, என்னை சுற்றி அமைதியின் கிரணங்கள் பரவிட்டு. ஸோ இந்த அனுபவம், இந்த ஒரு பயிற்சி இப்ப நம்ம பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பார்க்க முடியுதா உங்களால? தெரியுதா? ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி. இப்ப இப்படியே இந்த ஸ்கிரீன் பாருங்க. இதே போல அனுபவம் செய்யுங்க.
நான் அமைதியான ஆத்மா. என்னிடமிருந்து அமைதியினுடைய கிரணங்கள் நாலாபுறமும் பரவிக் கொண்டிருக்கிறது. நான் ஆத்மா விதைரூப ஸ்திதியில இருக்கிறேன். விதைரூப ஸ்திதியில இருந்தபடி முழுமையாக அந்த அமைதி சக்தியை நாலாபுறமும் பரப்பிக் கொண்டிருக்கின்றேன். நான் அமைதியான ஆத்மா. ஜோதி ஸ்வரூப ஆத்மா. விதைரூப ஸ்திதியில் இருந்தபடி நாலாபுறமும் அமைதி சக்தியை பரப்பிக் கொண்டிருக்கின்றேன். நான் நடமாடும் கலங்கரை விளக்கு, லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ். என்னிடமிருந்து ஒளி மற்றும் சக்தி நாலாபுறமும் பரவிக் கொண்டிருக்கிறது. பாபா கிட்ட இருந்து சர்வசக்திவானிடமிருந்து ஒளி மற்றும் சக்தி ஆத்மாவாகிய எனக்குள்ள நிரம்பிக் கொண்டிருக்கிறது. அதே போல என்னிடமிருந்து நாலாபுறமும் ஒளி மற்றும் சக்தி பரவிக் கொண்டிருக்கிறது. என்னை சுற்றி இருக்கிறவங்க அனுபவம் செய்றாங்க. யாரோ அமைதியின் கிரணங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சாந்தி.